ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கும் முன் கால்நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்றிட தீவினை மாலும், சிவசிவை என்றிட தேவரும் ஆவார், சிவசிவை என்னை சிவகதிதானே. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையினூர் மயான காளியம்மனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மயான இடத்துலேயே அமைந்த இந்த அம்மா மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். ஏன்னா அந்த பூஜைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அம்மனுக்கு பலி பூஜை நிறைய கொடுத்தபடியே இருந்துகிட்ருக்கோம். ஆடு, கோழி, பன்றி, பூசை போட்டுட்ருக்கோம். அம்மனுக்கு தினசரி பூஜைகள் இந்த மாதிரி காவ பூஜை வாங்குகிற சக்திக்கு அதிக பவர் இருக்கும். அதனால தான் இந்த மயான இடத்துலையும் அமைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி சுடுகாட்டு எல்லையும் இது தான். அதனால தான் இந்த பிணம் எரிக்கிறது இந்த அம்பாளுக்கு முன்னாடி தான் பிணமும் எரிப்போம். ஆதி காலத்தில் நாங்கள் எந்த மாதிரி எரிச்சிருந்தோமோ இன்றைக்கும் அந்த பிணம் இங்கே தான் எரியும். அந்த இடத்துல தான் மயான கொள்ள விட்ட இடமும், அதே பிணை இருக்கிற இடத்துல தான் மயான கொள்ள விட்ட இடம். நிறைய பேர் பக்தர்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு மிகவும் உக்ர தெய்வங்களுக்கெல்லாம் பவர் அதிகம். காளிக்கு காளியாகும், அம்மனுக்கு அம்மனாகும். நீங்கள் குழந்தையாக நினச்சா குழந்தையாக மாறுவாங்க, அம்மனாக நினச்சா அம்மனாக மாறுவாங்க, காளியாக நினச்சா காளியாக மாறுவாங்க. அதனால தான் இங்கே போகிறவங்க அத்தனை பேருக்கும் சரி, நம்மளுக்கு துஷ்ட சக்தியில் கெட்ட சக்தியில் அம்மானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அம்மா விடுதலை தராங்க. மயான இடத்துலேயே அதனால தான் அமர்ந்து உட்காந்துருக்காங்க. நான் உட்காந்துங்கிற இடமே மயானக்கு இடத்துல தான் உட்காந்துட்ருக்கேன். என்னை யாரெல்லாம் பார்க்க வரீங்களோ அவங்களுக்கு அத்தனை பேர் விடுதலை செய்யக்கூடிய இடத்துல நான் உட்காந்துட்ருக்கேன். அதனால தான் நீங்கள் அத்தனை பேர்களும் இங்கே போயிட்டுருக்கீங்க. நிறைய பேர் பக்தருடைய அவங்களுடைய பிரச்சனை துஷ்ட சக்தியால் கெட்ட சக்தியால் அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டவங்களை அத்தனை பேருக்கும் விடுதலை செய்ய இடத்துல இருந்துகிட்ருக்கேன். அதனால் என்னை பார்க்க வரவங்க அத்தனை பேருக்கும் விடுதலை செய்ய போகிறேன். அதனால் அனைவரும் பாருங்கன்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க. அதனால தான் அனைத்து பக்தர்களும் இங்கே நிறைய பேர் எல்லா மாவட்டங்கள் ஊர்கள் எல்லா ஊர்லேருந்து இப்போ வந்துட்டுருக்காங்க. அம்மாவுடைய லீலைகள் சித்து விளையாட்டில் நிறைய அங்கங்கே போனோன்னா அந்த கோயிலுடைய சித்து விளையாட்டு நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அம்பாள் இருக்கிறாங்க. நிறைய பேர் மேலே அம்மா இருந்துகிட்ருக்காங்க. அம்மாவே அங்காளமாகவே ஆடி சொல்லுவாங்க, நான் தான் அங்காளம்மா இருந்துகிட்ருக்கேன், இது மேல்மலையினூர் அங்காளம்மா தான் உங்கள் மேலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா சிவன், இந்தாண்ட பிரம்ம ரிஷி பார்த்துட்ருக்கீங்க. அவங்க 2 பேருமே அம்மாவுக்கு கீழே தான் உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். ஏன்னா அம்மா மூத்த தெய்வம். ஏன் பெருமாள் மட்டும் அங்கே இல்லைன்னு சொன்னால், பெருமாள் அண்ணனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறதால அவர் அங்கே வைக்கலை. சிவன் இவர் பிரம்மனுடைய இது தான் உட்காந்துட்ருக்கு. பிரம்மனுடைய தலையை தான் இந்த இடத்துல மெரிச்சி மயான எடுத்த இடத்துல அந்த சூரை விடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா 3 உருண்டையை பிடிச்சது என்ன பண்ணுவாங்க, 2 உருண்டையை கபாலத்துக்கு கொடுப்பாங்க. அது பிரம்மனுடைய சிரசானது அதை சாப்பிட்ரும். 3வது உருண்டை கொடுப்பது போல் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, எரிச்சு விட்ருவாங்க. அதுதான் மயான கொள்ள விடுறது. அதான் மயான கொள்ள விடுறதுலாம் சிறப்பாக இருந்தது. பக்தர்கள் எக்கச்சக்கமான பக்தர்கள் கலந்துட்டாங்க. இதில் என்ன பதிவுகள் கொடுக்க போகிறோம்னா, தேருடைய வடிவமைப்பு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா மாசி மாதத்தில் தேர் ஏன் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம், இது மரத்தேர் மாயத்தேர்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு இந்த பேர் வந்தது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்க, தென்கையிலத்தை நோக்கி வரும்போது இந்த இடத்த உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க, புத்தா வடிவம் எடுத்து அது உள்ள சர்வஸ்வரூபமாக உட்காந்துட்டு தவம் கிடக்கிறாங்க. தவத்தில் தான் அவங்களுடைய கேள்வி வடிவம், கோர வடிவம், அவங்க மயிலிறகும் கொக்கிரகம் இந்த மாதிரி ஒரு கோர வடிவத்தில் தான் வந்துட்டுருக்காங்க. அவங்க சரஸ்வதி சாப விட்டதால், தன்னுடைய கணவனுடைய தலையை துண்டிக்கப்பட்டதால் நீ ஒரு காரணமாக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சரஸ்வதி சாபம் விட்டுருவாங்க. பிரம்மன் சிவனுக்கு சாபம் விட்டுருவார். என்னுடைய தலையை கிள்ளினதால் நீ சாப்பிட விடாமல் உண்ண உணவு இல்லாமல், படுக்க இடம் இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல் நீ அலையை திரிவான்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டுருவார். அதனால பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலையும் சாப்பிட்டு பார்க்குற, யார்கிட்ட வாங்கி சாப்பிட்டாலும் அவருக்கு வயிறு பசியானது அடங்கவே முடியல. அதான் காசியில் அன்னபூரணியாக இருந்து அன்னபூரணிக்கிட்ட வாங்குறாரு. மேற்கொண்டு தேவர்கள் எல்லாருக்கிட்டையுமே வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாரு. அத்தனை சாப்பிட்டு பார்த்தாலும் அவருக்கு பசி அடங்கவில்லை. 12 வருஷமாக ஒவ்வொரு நாடு நகரங்கள்லாம் சுற்றி கடைசியாக தான் இந்த இடத்துக்கு வரார். அப்போ தான் மகாவிஷ்ணு சொல்கிறார். என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ மறுபடியும் பெருமாள் தான் மகாவிஷ்ணு அவதாரமாக இருக்கிறது. அந்த பெருமாள் சொல்வார், நீ 2-3 உருண்டையை 3 உருண்டையை உன்னுடைய கையாலே சமைக்கணும், சமைச்சு நீ கொடு,
கொடுத்தீங்கன்னா வந்து அது ருசிக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், பசிக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது என்னென்னா அந்த பிரம்மனுடைய தலையானது ருசிக்கு சாப்பிட்ரும். ருசிக்கு சாப்பிடும்போது என்னென்னா தன்னை மறந்து என்ன பண்ணோம், 3வது உருண்டை கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, இறச்சி விட்ருவாங்க. இறச்சி விட்றது தான் மயனக்குள்ளே. அதுக்கு கீழே இறச்சி விட்டோடனே அது கீழே இறங்கி என்ன பண்ணும், போயிட்டு அந்த ருசிக்காக கீழே இறங்கிடும். கீழே இறங்கி போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பனை மரத்தெல்லாம் மேலே ஏற்றிட்டுருக்காங்க. இது வந்து மாயத்தேர் மரத்தேர்னு சொல்கிறதுக்கு காரணம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எதனால வந்து மரத்தேர்னு வந்தது, அம்மா ஏன் இந்த புது வடிவத்தில் ஏறி தேருடைய வடிவத்தில் ஏறி வந்து இன்றைக்கி சிறப்பாக காட்சி தந்துட்டுருக்காங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரம்மனுடைய தலையை வந்து மெரிச்சு தான் என்ன பண்ணுறாங்க, சிவனுக்கு வந்து விடுதலை தராங்க. அப்போ பிரம்மன் என்ன பண்ணுறா, தன்னுடைய காலுக்கு அடியிலேயே வந்து நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேமான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க தானே ஆதிசக்தி, அவங்க தான் வந்து படைத்தல், காழ்த்தல், அழித்தல், மறுதல், அறுதல், அத்தனை தொழிலும் 5 தொழிலும் வச்சது எல்லாமே பிரம்மனுக்கு படைப்பு தொழிலும், சிவனுக்கு வந்து காத்தல் தொழில், அழித்தல் தொழிலும், பெருமாளுக்கு வந்து காத்தல் தொழிலும் அவங்க தான் கொடுக்குறாங்க. அதனால் அது பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அந்த இது வந்து அவரை மெரிச்சு என்ன பண்ணுறாங்க, உனக்கு இனிமேல் வந்து எந்த கோயிலுமே இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மனுக்கு வந்து எந்த கோயில்களுமே கிடையாது. சிவனுக்கு ஆலயங்கள் நிறைய இருக்குது, பெருமாளுடைய ஆலயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் பிரம்மனுக்கு மட்டும் ஆலயம் இல்லை. ஏன்னா நான் படைக்கிற கடவுள் எனக்கு ஆலயம் இல்லையா நம்ம தான், இல்லை நீ பண்ண தப்புக்காக உனக்கு ஆலயம் கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மனுக்கு வந்து தனி கோயில்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கோயில்கள் தான் இருக்குது பிரம்மாவுக்கு. மற்ற எல்லாம் பெருமாளுக்கும் சிவனுக்கும் தான் அதிகப்படியான ஆலயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் நீதி, நேர்மை, நியாயம் எல்லாமே இருந்தால் நிச்சயமாக அம்மனுக்குள்ளே எல்லாமே அடக்கமாகும். அநீதியை மீறி யார் நடந்தாலும் சரி, ஏன்னா நம்ம முறையிடும் போது என்ன பண்ணுவோம், அம்மாக்கிட்ட தான் போய் கெஞ்சுவோம், அம்மாக்கிட்ட தான் சொல்லுவோம் குறைகள், என்னுடைய குறையை உங்கள்கிட்ட தான்மா சொல்கிறேன். அதனால தான் இந்த கோயிலுக்கு வரும்போதே நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க அந்த கோயிலுக்கு மலையனூர் கோயிலுக்கு போகிறாங்க, அதனால் வந்து ஏன்னா சூன்யம் வச்சுருவாங்களோ, ஏன்னா செய்வினை கூட என்ன பண்ணுவாங்களோ, எதனா செய்வாங்களோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. காரணம் என்னென்னா, இந்த கோயிலுக்கு வரும்போதே அந்த பாதிப்பு அவங்கள தரும். நீங்கள் எலுமிச்சம்பழம் சொருவினாலும் சரி, கோழி சொருவினாலும் சரி, மனசில் வேண்டிக்கிட்டு மனசை ஒருநிலை பண்ணி என்ன மாதிரி இந்த கஷ்டத்துக்கு என்னை ஆளாக்கின அந்த மனிதனுடைய வந்து நிச்சயமாக என் கண்ணு கூட நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா அது உடனே அவங்கள தாக்கும். அதை நம்ம கண் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு தெய்வம் தான் வந்து இன்றைக்கி வந்து அம்மா வந்து எல்லா வடிவத்திலும் இருக்காங்க. நீங்கள் துர்கையாக நினச்சாலும் சரி, காளியாக நினச்சாலும் சரி, என்ன மாரியம்மன் நினச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் அம்மா வந்து மூத்த தெய்வமாக இருந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே அம்மா கிட்ட படைச்சிட்டா போதும். ஏன்னா இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இருக்கான், அவனுக்கு வந்து தண்டனை நீ கொடுக்குமான்னா நிச்சயமாக தண்டனை கொடுப்பாங்க. ஏன்னா அம்மா தான் அந்த பிள்ளைகளை எல்லாமே உருவாக்குறாங்க. அந்த உருவாக்குற பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைகளாக இருந்தால் அதுக்கு உண்டான தண்டனை கிடையாது, அதுக்குண்டான இது தீர்வு கிடைக்கும். கெட்ட பிள்ளைகளாக இருந்தால் அதுக்கு தண்டனை நிச்சயமாக கொடுப்பாங்க அம்மா வந்து. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, தேரில் வந்து மர வடிவத்தில் அம்மா வந்து மாயத்தேராக இருக்கிறாங்க. இந்த தேரில் வந்து மரங்கள் என்னென்ன மரங்கள் பார்த்தீங்கன்னா, காட்டுவா மரம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பனை மரம், காட்டுவா மரம், ஒரு சில மரங்கள், புளிய மரங்கள், இந்த மாதிரி. அதாவது பார்த்திங்கன்னா ஏரியில் என்னென்ன மரங்கள் முளையுதோ அதெல்லாம் தான் இன்றைக்கி தேரின் வடிவமாக இருக்குது. அப்போ ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏரியில் வந்து இந்த மரங்கள்லாம் குறிப்பிட்ட மரங்கள் இருக்கும். அது ஏன் வந்து இந்த மரங்கள் மட்டும்தான் வந்து ஏரி இருக்குதுன்னு சொன்ன காரணம் என்னென்னா, அவங்க ஏரி கரையோரத்தோடு வந்துட்டு இருப்பாங்க, தாயனூரில் தங்குறாங்க. தங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, விடிகாத்தால் ஏஞ்சி அந்த ஏரிக்கரை ஓரம் மேலே வருவாங்க. வரும்போது என்ன ஆகுனா, பனைமரங்கள் பனைமரங்கள் இருந்ததான். பனைமரங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஆச்சாரி தான் பார்த்துருக்கீங்க, பனைமரங்கள் வந்து இருக்கும்போது அதில் ஏறி வந்து கல் இறக்குவாங்க. கல் இறக்கும் போது என்னாச்சுன்னா, அம்மா வந்து தண்ணியுடைய தாகத்துக்கு என்ன பண்ணுறாங்க, கல் கேட்குறாங்க. கல் கேட்கும்போது அங்கேருந்து அந்த பனைமரத்துலேருந்து இறங்கி என்ன பண்ணுவான் வந்து, கேள்வியே நீ கல் கேட்குறியா, போ உனக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவான். சொல்லும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து தண்ணியுடைய பசிக்கும் தான் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இவ்வளோ கவலைப்படுத்திட்டாங்களே, என்ன பண்ணுறாங்க, ஏரியில் எந்த மரமும் முளையக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருவாங்க. அதனால தான் மரங்களே வந்து ஏரியில் எந்த மரமும் இருக்காது. அந்த மரத்தின் சாபம் தான் வந்து அந்த மரங்களுடைய வடிவம் தான் இங்கே இருந்துட்டு காரணம். அந்த மரங்கள் கேட்குது, அம்மா அவன் சொன்னதுக்கு நான் என்னம்மா பண்ணோம், நான் என்ன மரம் இங்கே இருக்கக்கூடாது, முளையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏம்மா சாபம் ஏம்மா விட்டேன்னு சொல்லும்போது தான் அந்த மரங்கள் கேட்குறதுக்காக சொல்கிறாங்க, எப்போ நான் சாபம் விட்டேன்னா உங்களுக்கு நான் தீர்வு கொடுக்குறேன். அதனால் வந்து என்னுடைய தேரின் வடிவமாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் அம்மாவுக்கு தேரின் வடிவமாக இந்த பனை மரங்கள், காட்டுவா மரம், புளிய மரம், ஏன்னா அந்த ஏரி உள்ள என்னென்ன மரங்கள் முளையுமோ அத்தனை மரங்களும் தான் இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு வந்து வடிவங்களாக தேருடைய வடிவமாக இருக்கிறாங்க. மாயத்தேர்னு சொல்லுவாங்க, அந்த வடிவங்களாக இருந்துகிட்ருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி மரத்தேர், மாயத்தேர் அப்படிங்கிறதுக்கு காரணமே அதுதான்.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரிகள் பூசாரிகள் எல்லாரும் கலந்து தான் இந்த தேரை வந்து வடிவமைப்பு செய்கிறாங்க. வருஷம் வந்து புதிய தேர் தான். புதிய தேர் ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுக்கு வந்து இந்த புது தேரில் ஏறி உட்காந்தாலும் அந்த அதனுடைய இதுவானது சாந்தமாகுமா. ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து அந்த பிரம்மனுடைய தலையை மெரித்த உடனே என்ன பண்ணுறாங்க, உகரமாக வராங்க. அந்த உகரத்தை தனி வைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, எல்லாருமே தேவர்கள் பார்த்திங்கன்னா சிவன், விஷ்ணு, 30 முக்கோடி தேவர்கள் எல்லாமே வந்து கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தேருடைய வடிவமாக அப்படியே கைகோத்துக்கிறாங்க. கைகோத்து என்ன பண்ணுறாங்க, அம்பாவை வந்து மேலே உட்கார வச்சு அப்படியே ஊர்வலம் வராங்க. ஊர்வலம் வரும்போது தான் அம்மா வந்து தணிக்கை செய்கிறாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்து இந்தமாரி ஊர்வலமாக கொண்டு வந்தோம்னா அம்மாவுடைய சாந்தம், அதாவது உக்கரத்துலேருந்து சாந்தப்படுத்த முடியும். ஏன்னா இத்தனை பேர்களும் சேர்ந்து அம்மா தூக்கி வந்து சுற்றும் போது நிச்சயமாக அம்மா சாந்தமாவாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, சுற்றுறாங்க. அந்த தேரின் வடிவமாகி அம்மா உட்கார வச்சு என்ன பண்ண சுற்றி வருவாங்க. சுற்றி வரும்போது தான் அப்புறம் தான் சாந்தமாக வராங்க. அது வருஷம் இந்தமாரி வந்து மாயத்தேருக்கு பதிலாக தான் வந்து அவங்க என்ன 30 முக்கோடி தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து தேரின் வடிவமாக இருக்கிறதால இன்றைக்கி வந்து இந்த மரங்கள்லாம் தேரின் வடிவமாக புத்துணர்ச்சியாக காட்சிக்கு தரும். இதில் உட்காந்தாங்கன்னா அம்மா வந்து சிரித்த முகத்தோட ஊர்வலம் வருவாங்க, கோயிலை சுற்றி ஊர்வலம் வருவாங்க. இந்த மாசியில் தான் வந்து சிவனுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் நிற்கப்பட்டது. அதில் தான் வந்து மாசியை தான் வந்து மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. சிவன் ராத்திரியிலே மகா சிவராத்திரின்னு சொல்கிறது காரணம் அவருடைய லிங்க வடிவமாக மாறுது அந்த நாளில் தான். அதனால தான் அமாவாசைக்கு நாங்கள் இங்கே மயான கொல்ல விட்ட உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சிவலிங்கமாக வந்து திருவண்ணாமலை வந்து மலையாக காட்சி கொடுப்பார். அதுதான் நீங்கள் மலையை வந்து திருவண்ணாமலை மலையை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதனால் 2 பேருமே அதனால தான் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு வந்து மேல்மலையினரும் பௌர்ணமிக்கு வந்து திருவண்ணாமலை நோக்கி சென்றுட்டுருக்காங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஆலயமாக இருக்கணும், உன்னுடைய ஆலயமாக இருக்கணும், தனிப்பட்ட ஆலயமாக இருக்கணும். சிவனும் சக்தியும் சேர்ந்திருந்தாலும் இங்கே அங்காளம்மனுக்கு தான் முக்கியத்துவம் தரணும் தான் அங்காளம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அது திருவண்ணாமலை பார்த்தோன்னா சிவனுக்கு மட்டும்தான் அங்கே அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் சொல்லுவோம். ஆனால் உண்ணாமலை அம்மனுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் தர்றதில்லை. பார்த்தீங்கன்னா அந்த சிவனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம், கிரிவலம் வந்துட்டுருக்கோம். அதனால் நம்மளுடைய கர்ம காரியங்கள் கர்மனுடைய வினைகள்லாம் தீர்க்கணும்னு சொன்னால் திருவண்ணாமலைக்கு நீங்கள் மாதம் பௌர்ணமிக்கு கிரிவலம் வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் கர்ம வினைகள் தீரும். கோயிலை சுற்றி வரும்போதே என்ன பண்ணோம், அந்த மனசில் உள்ள தியான மந்திரங்கள் சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாலும், சிவசிவ என்கிற தேவருமாவார், சிவசிவ என்னை சிவகதி தானே. இதை மலை சுற்றி வரும்போது சொல்லிக்கிட்டே வாங்க. திருமூலர் எழுதிய அற்புதமான மந்திரம் இது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 தடவை சொன்னாவே இந்த மந்திரத்தை சொன்னாவே 108 மந்திரங்கள் உள்ளே வச்சுருக்கா. சிவசிவ சிவசிவ அப்படிங்கிற மாதிரி வந்து 108 தடவை சொல்கிற மாதிரி வச்சுருக்காரு. அப்போ நீங்கள் கிரிவலம் வரும்போது சொல்லும் போது மனசுக்குள்ளே சொல்லும் போது உன்னுடைய கர்மவுடைய அதனது தீரும். அதில் வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார், யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எனக்கு என்னுடைய மந்திரத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக சிவனுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறார். இல்லைனா சொல்ல முடியாது, அந்த மந்திரங்கள் யாராலையும் தெளிவுபடுத்த முடியாது. இந்த மந்திரங்கள் யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியப்படுத்தும். அந்த கர்மவினை தீரம்னு சொன்னால் சிவாலயங்களில் திருவண்ணாமலை மெயின் தலமாக இருந்துட்டுருக்கு. அங்காளம்மன் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி வந்து அமாவாசை டைமில் வரும்போது என்னதுன்னா இங்கே இருக்கிற செய்வினை, பேய் பிசாசு, பில்லி, சூன்யம், ஏவல், நம்மளை சுற்றியே இருக்கிற துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள், அமானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு விடுதலை தர இடத்துல அம்மா இருந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த 2 கோயில்களும் நீங்கள் மாதம் தொடர்ச்சியாக வருஷந்தோறும் ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகள் நிச்சயமாக தீரும். நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் வருஷம் அமாவாசைக்கு மலையினரும் பௌர்ணமிக்கு வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வந்து பாருங்கள், உங்களுடைய கர்ம வினை கஷ்டங்கள் அத்தனைக்குமே வந்து தீர்வு கொடுக்குற இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. இது எல்லாமே அவங்களால் படைக்கப்பட்டது தான். அவங்க வாழ்ந்த இடத்துல தான் இப்போ நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தேரின் வந்து அவ்வளோ வந்து நாங்கள் செலவு பண்ணி செஞ்சுட்ருக்கோம். என்ன மாசி மாதத்தில் தான் எங்களுக்கு செலவுகள் அதிகமாக செலவு பண்ணி செய்கிறோம். அம்மாவுக்கு வந்து எக்கச்சக்கமான செலவுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வந்து புனரமைப்பு வேலைகள்லாம் நிறைய இருக்கும். பெயிண்டிங் அடிக்கிறது, புதுப்பிக்கிறது. ஏன்னா அம்மாவுக்கு வந்து அந்த உகரத்துலேருந்து சாந்தமாகி மறுபடியும் வந்து காட்சி கொடுக்குறாங்க. பக்தர்கள் அத்தனை பேருக்குமே சிரிச்ச முகத்தோடு. ஏன்னா எத்தனை பல கோடி மக்கள், பல லட்சம் மக்கள் வந்து தீமிதி திருவிழாவில் கலந்துக்கிறாங்க, மயான கொலையில் கலந்துக்கிறாங்க, தேர் திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. தொடர்ச்சியாக எல்லா இதுவுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் செய்யும்போது எல்லா பக்தர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் அம்மா வந்து நிவர்த்தி செய்கிறாங்க. மேற்கொண்டு இந்த மாதம் வருகின்ற அமாவாசை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து அந்த அமாவாசைக்கு வரும்போது என்னென்னா சந்திரனுடைய கதிர்வீச்சானது நம்ம முழுசாக வாங்குகிறோம். இந்த இடத்துல சக்தியின் வந்து அதிக ஒரு கதிர்வீச்சு இருக்கிறதால நம்ம எல்லாருமே உட்காந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அம்மா வந்து சந்தோஷப்பட்டு நமக்கு அத்தனையுமே நம்ம கொடுக்க காத்திருக்காங்க. அதனால் வந்து அமாவாசை டைமில் வரவங்க நிச்சயமாக தூங்காதுங்க.
நான் அதுதான் சொல்லுவேன். நிறைய பேர் தூங்குறீங்க நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் தூங்குறதால பிரயோஜனமே இல்லை. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து செலவு பண்ணி வேஸ்ட்டு வந்து தூங்குறீங்க, இடம் பிடிச்சி தூங்குறீங்கன்னா, அது எதுக்காக? வீட்டிலேயே நீங்கள் தூங்கலாம். அதுக்காக வரணுன்றது நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? அம்மாவுடைய சக்தியினுடைய பவர் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த எனர்ஜியானது நீங்கள் அப்படியே உட்காரும்போது என்ன ஆகும்னா, 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும் உட்காரும்போது என்னன்னா, அந்த கதிர்வீச்சானது உள்ளுக்குள்ளே விடும். அம்மாவுடைய தியானம், மூல மந்திரங்கள், தியானம் பண்ணுறது, நமக்கு என்ன பிரச்சனையோ அதை நினச்சி உட்காரும்போது, அந்த கதிர்வீச்சானது நமக்கு உள்ளே வந்து பாயும். பாயும்போது என்ன ஆகுதுன்னா, மாதம் மாதம் நமக்கு வந்து அந்த எனர்ஜியை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ஒரு மாதமும் வரும். அந்த பூஸ்ட் மாதிரி தான். அந்தந்த இடத்துக்கு போகும்போது அந்த சக்தியை வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு பௌர்ணமிக்கு போகும்போது அதனுடைய சிவனுடைய கதிர்வீச்சானது அதிகமாக விழும், சூரியனுடைய கதிர்வீச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு நிலநடுக்கம், மனநடுக்கம் அப்படின்ற மாதிரி வரும். சார் அமாவாசை வந்தால் என்னால் முடியல சார், பௌர்ணமி வந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதிகப்படியான கதிர்வீச்சு வரும்போது அவங்களால தாங்க முடியாத வந்து பிரச்சனை உருவாக்கும். அதனால தான் வந்து அமானுஷ சக்தியால், கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த அறிகுறி காட்டும் அந்த டைமில் வந்து. அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அமாவாசை பௌர்ணமி வந்தால் எங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல சார்னுவாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா அதிகப்படியான கதிர்வீச்சுகள் வருது அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி இறைவனுடைய செயல்கள், இறைவனுடைய வழிபாட்டு முறைகள்லாம் கடைபிடிக்கும் போது நமக்கு நல்ல நல்ல பலன்கள் வந்து தராங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, மரங்கள் ஒவ்வொரு மரமாக மேலே ஏற்றிட்டுருக்கோம். ஏன்னா அந்த தேருடைய இதுவே வந்து சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு அருமையான சிறப்பு. திருவாரூர் தேர் தான் வந்து மிகவும் மிகவும் பிரசித்தி பெற்ற தேர்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலே. அதனால தான் நிறைய பாடல்கள் வந்து திருவாரூர் தேரை பக்கம்வாடி அப்படிங்கிற மாதிரி பாடல்லாம் வரும். இது எதனால் வந்ததுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, அந்த தேர் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, ராஜன் வந்து சின்ன மருது, பெரிய மருது 2 பேர் வந்து அந்த ராஜனாக இருந்து அந்த இடத்துல வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ வெள்ளைக்கார ஆட்சிக்கும் வெள்ளையனுக்கும் இவங்களுக்கும் வந்து பல பிரச்சனைகள் எல்லாமே உருவாகும் போது என்னதுன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து சின்ன மருதும் பெரிய மருதும் தலைமறைவாகிடுவாங்க. வெள்ளைக்காரை சுற்றி தேடிட்டு இருக்கான். தேடும் போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே கிடைக்கும் போது கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறான், அந்த கோயிலுடைய வந்து ஒரு இது வச்சு தகர்த்து எரியணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இதுலாம் எடுத்துகிட்டு வந்துடுறான், பீரங்கி குண்டுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படி நிறுத்திட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து சரணடையாவிட்டேன்னா நான் அந்த கோயிலையே வந்து தரமட்டமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து சின்ன மருதுக்கும் பெரிய மருதுக்கும் தெரியப்படுது, ஏன்னா நம்மளுடைய கோயிலுடைய இந்த அளவுக்கு வந்து இந்த கோயிலை நம்ம உருவாக்கிறோமே, சரி நம்மளால் இந்த கோயில் வந்து அழியப்படக்கூடாது, கோயிலை காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேருமே சரணடைவாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம சரணடைஞ்சால் நிச்சயமாக நம்ம கொண்டுடுவாங்கன்றது தெரிஞ்சிருந்தாலும் வந்து சரணடையும் போது தான் என்ன பண்ணுறான் வெள்ளைக்காரன் வந்து, ஏன்னா அந்த கோயில்கள் வந்து ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம கோயிலை ஏன் நம்ம பராமரிக்கிறோம் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொன்னால், ஆதி காலத்தில் இதுக்காக உயிரை விட்டவங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கும் சொல்லுவாங்க, கோயிலுக்காக உயிரை விட்டவங்க எக்கச்சக்கமான நபர்கள் இருந்துகிட்ருக்காங்க. தன்னுடைய கோயில் வந்து பராமரிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும். ஏன்னா இந்த இந்து ஒரு இது வந்து சமுதாயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தமிழுடைய கலாச்சாரம் என்னென்னா, மறுபடியும் வந்து கோயில்களில் வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய உயிர் போனாலும் போதுன்னு சொல்லிட்டு அப்படி நின்றுடுவாங்க. வந்து நிற்பாங்க. நின்னவுடனே என்ன பண்ணுவாங்க, 2 பேருமே தூக்கில் போட்டு தான் சாகடிக்கிறாங்க. சின்ன மருதும் பெரிய மருதும். அவ்வளோ அற்புதமான கோயிலுக்காக தன்னுடைய உயிரையே பணைய வச்சவங்களாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, தேரையுடைய வடிவமைப்புக்காக வந்து எல்லோரும் சேர்ந்து தேரை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேற்கொண்டு புராண கதைகள் இருக்குது. திருவையாறு தேர் வந்து அதுக்கு வந்து இன்னொரு புராண கதைகளும் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, சின்ன மருதும் பெரிய மருதும் தான் தேரை வந்து முதல்ல வந்து வடிவமைப்பு செய்ய சொல்லி ஒரு ஆச்சாரியிட்ட சொல்லுவாங்க. ஆச்சாரி என்ன பண்ணுவார்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பிரசன்னம்லாம் பார்ப்பாங்க, தேவ பிரசன்னம் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஆச்சாரிகளே வந்து அந்த தேரை வடிவமைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரசன்னம் பார்க்குறது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது ஆச்சாரிக்கு ஏதோ ஒரு குறைபாடுகள்லாம் தெரிய வந்தது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, வந்து நான் தேரை வடிவமைக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒதுங்கிடுவார். தேரை வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுவார். சொல்லும் போது இவங்களுக்கு ஆச்சாரிக்கு எல்லாமே இவங்களுக்கு சின்ன மருதுக்கும் பெரிய மருதுக்கும் ஒன்றும் புரியல. வந்து கேட்குறாங்க, ஏன்பா நீ வந்து செய்ய மாட்டேன்ற சொல்லுப்பாருனோன்னு, இல்லைங்க வேணாம் இது தேவையில்லை நான் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ செஞ்சே ஆகணும், வேறு வழி கிடையாது, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாகிறோம், நீ என்ன கேட்க போகிற சொல்லு, நீ கேட்க வேண்டிய அத்தையுமே நாங்கள் தரத்துக்கு ரெடியாகிறோம், ஆனால் வந்து உன்னுடைய கையால் தான் தேரை வடிவமைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சொல்லும் போது அவருக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிற்பம்சம் செய்கிறதுனா கூட அவங்களுக்கு ஒரு சில பிரசன்னங்கள்லாம் பார்த்து தான் செய்வாங்க. இந்த கோயில் எப்படி வடிவமைக்கணும், என்ன பண்ணணும், இது எங்கே இந்தந்த இடத்துல என்னென்ன பொருள் வைக்கணுன்றது எல்லாமே ஆலயங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடிவமைப்புகள்லாம் இருக்குது.
ஏன்னா ஒரு மரத்தை வைக்கணும், ஒரு தூண் வைக்கணும்னா கூட எந்த இடத்துல எதை வைக்கணுங்கிறதுலாம் ஒரு கணக்கு இருக்குது. சிலை வடிவமைப்பு இருந்தாலும் அந்த வடிவமைப்புக்கு அப்புறம் வந்து அந்த சிலைக்கு என்னென்னலாம் வைக்கணும், அதை உயிருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு இருக்குது. அப்படின்ற போது தேரை வடிவமைக்கிறதுக்கு அவர் ஒரு கணக்கு பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு கோளாறு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன். அப்படின்னும் போது அவர் வேணான்னுறாரு. இருந்தாலும் வந்து இல்லை நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறான், அவர் வந்து அந்த ஆச்சாரி என்ன பண்ணுறாருன்னா வந்து, சரி நான் கேட்குறத நீ கொடுப்பீங்களான்னு கொடுக்குறேன்பா அப்படின்னோடனே, நான் வந்து கடைசியாக தான் கேட்பேன், இப்போ கேட்க மாட்டேன். தேரெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் கேட்குறேன், அப்போ நான் கேட்டதை நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் தேரை வடிவமைக்கிறான். தேரெல்லாம் வடிவமைப்பு முழுசாகி போச்சு. முழுசாகிட்டும் போது தேரை ஓட்டுறதுக்கு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆச்சாரி வந்து அந்த டைமில் ஆள் இல்லை. ஆள் இல்லாத என்ன பண்ணுறாங்க, ஆச்சாரிக்கு நம்ம எல்லாமே கொடுக்குறோம் தான் சொல்லியிருந்தேன், ஏன் ஆச்சாரி எங்கே போயிட்டாருன்னு கூப்பிடுப்பா, தேரை வந்து இன்றைக்கி இழுக்கிற டைம் வந்துடுச்சு, எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டா, எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு ஏன் வந்து ஆச்சாரி வந்து வரல அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிடும் போது தான் அப்புறம் வந்து ஆச்சாரி வர்றாரு. ஆச்சாரி வந்தோடனே, நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே ஒரு நிபந்தனை வச்சேன் ஐயா தெரியுங்களா அப்படின்னோடனே, சொல்லுப்பா நீ எதை கேட்டால் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோமே, நீ என்ன கேட்குறியோ சொல்லு, நாங்கள் அத்தனையுமே கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் போது தான் அவர் வந்து என்ன சொல்லுவார், நான் இப்போ வந்து நீங்கள் தான் இந்த தேரில் வந்து நிற்கணும், அதாவது சின்ன மருது பெரிய மருது தான் தேரை வந்து ஓட்ட வேண்டும், இவங்கெல்லாம் மற்றவங்களாம் கீழே இழுக்கணும் அப்படிங்கிறது தான் ஐதீகமே. ஆனால் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து இந்த தேரை ஓட்ட போகிறேன், நீங்கள் வந்து கீழே வந்து நீங்கள் வடம் பிடிச்சி இழுங்க அப்படின்னு சொல்லுவான். சின்ன மருதுக்கும் பெரிய மருதுக்கும் கோபம் வந்துடும். கோபம் வந்து என்னடா இது இவன் கேட்கக்கூடாது கேட்குறான், நீ எதை கேட்டால் நான் கொடுக்குறதான் சொல்லியிருந்தேன்பா, ஏன்பா இந்த மாதிரி கேட்டிருக்க அப்படின்னும் போது ஒன்றுமே புரியல. ஆனால் பெரிய மருது கொஞ்சம் சாந்தமானவர், சின்ன மருது வந்து கோபக்காரர். அப்புறம் 2 பேருமே பேசி, அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளே பேசி, சரி நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டோம், அதனால் இருக்கட்டும் பரவாயில்ல, அதாவது அவரே உட்காரட்டும் நம்ம இழுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆச்சாரியை அந்த தேரில் உட்கார வச்சு இவங்க இழுத்துட்டு போவாங்க. இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்து தேருடைய இது வந்து உடஞ்சி என்ன பண்ணோம், அந்த சாஞ்சி வந்து அந்த ஆச்சாரி அவர் மேலே பட்டு அவர் உயிர் இழந்து போகிற சூழ்நிலை இருப்பார். அப்போ தான் வந்து சொல்கிறார், இது வந்து நான் தேரையுடைய வடிவமைக்கும் போதே எனக்கு வந்து இதில் தோணுச்சு, இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு வந்து சொல்லிச்சு. ஆனால் வந்து நான் இருந்து இன்றைக்கி செத்தாலும் பரவாயில்ல, நீ இந்த கோயிலை பராமரிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் சாகக்கூடாதுன்னா என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, அதனால தான் நான் இந்த தேரில் வந்து நான் உட்காந்துருந்தேன், நீங்களை வந்து இழுக்க சொன்னேன், இல்லைனா நீங்கள் 2 பேருமே இந்த தேரில் வந்து இறந்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரையே விட்டுருவான் ஆச்சாரி. அதனால தான் வந்து அந்த திருவாரூர் தேர் வந்து அவ்வளோ ஃபேமஸ். இன்றைக்கி வந்து ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், தன்னுடைய உயிரையே கொடுத்துருக்கான். உயிரை கொடுத்து அந்த இன்றைக்கும் வந்து அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா, அங்கேயே வந்து அடக்கம் பண்ணது, சின்ன மருதுக்கு அடக்கம் பண்ணியிருக்காங்க, அந்த ஆச்சாரிக்கு அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தேருக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாங்க. இந்த தேரை செய்கிறவரும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்தில் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணன் தான் வந்து தேரோட்டியாக இருப்பார். அதில் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு விஷயம் நான் கேட்கும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, மரங்கள்லாம் வந்திருக்கு, எல்லாம் பாருங்கள் என்னென்ன மரம், காட்டுவ மரம், புளிய மரம், எல்லா மரங்களும் சேர்ந்து தான் இந்த தேரை வடிவமைக்கிறோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து இந்த போர் புரியும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு சில நீதி கட்டுப்பாடெலாம் வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு பல நீதிகள், அதாவது கொடியை அசைச்சிட்டாங்கன்னு சொன்னால் சமாதான கொடியை அசைச்ச பிறகு அந்த வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் இருக்குது. அதேமாதிரி வந்து தலை குனிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து போர் செய்யக்கூடாது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போருடைய தலைமையாக இருக்கிறவர் கிருஷ்ணன் வந்து தேரோட்டியாக இருப்பார். தேரோட்டியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த மகாபாரதத்தில் 5 பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் இல்லையா, 5 பேர் வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக பல சூழ்ச்சி பண்ணுவார். அதெல்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து சூழ்ச்சிகள். அதான் தேரை சுற்றி இருக்கிறாங்க. அப்படி சூழ்ச்சி பண்ணும்போது என்ன பண்ணுவார், ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுவார்னா, எல்லாருமே தேரை விட்டு கீழே இறங்கி என்ன பண்ணுவாங்க, அந்த தேரில் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து வணக்கம் செலுத்துவாங்க. அது மரியாதை செலுத்துகிற மாதிரி ஒரு தேர் ஓட்டியை வந்து செய்யணும். அப்படி எல்லாருமே இறங்கிடுவாங்க. எல்லாருமே தேர் ஓட்டி இருந்து அவருக்கு அத்தனை பேருக்குமே, ஏன்னா அர்ஜுனன், சகாதேவன் எல்லாருமே அண்ணன் தம்பி இருக்கிறாங்க இல்லையா, எல்லாருக்குமே வந்து மரியாதை செலுத்துவாங்க. ஆனால் கிருஷ்ணன் மட்டும் இறங்க மாட்டார். கிருஷ்ணன் இறங்காமல் என்ன பண்ணாலும் அர்ஜுனன் வந்து கீழே இறங்க சொல்கிறார், நீ இறங்கப்பா அப்படின்னுவார். அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியல, நம்ம வந்து கிருஷ்ணன் தேரோட்டியாக வச்சதால தான் நமக்கு மரியாதை எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பான். ஆனால் கிருஷ்ணருக்கு தெரியும் நீ என்ன மனசில் நினச்சிங்கிறன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு என்ன பண்ணுவார்னா, கூப்பிட்டு சொல்லுவார், நீ மனசில் நினைக்கிறது அத்தனையுமே தெரியும் எனக்கு, இதில் வந்து வேற ஒரு காரணமும் இருக்குது, நீ இறங்கப்பான்னு சொல்லி இறங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் இவர் இறங்குவார். இறங்கினோன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த தேரையை வந்து தீப்பிடிச்சு எரியுமா. ஏன்னா இது வந்து ஆஞ்சநேயருடைய இது வந்து கட்டுப்பட்டு வச்சுருப்பாராம். இந்த தேரில் வந்து எந்தவித அசம்பாவிதம் நடக்குதான்றதுக்காக ஆஞ்சநேயரே அதில் சுற்றி இருக்கிறாராம். அதனால் முதல்ல நான் இறங்கியிருந்தேன்னா அர்ஜுனன் இறங்கும் போது அந்த தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கோம், அதனால தான் உன்னை ஃபஸ்ட்டு இறங்க சொன்னால் அதுக்கப்புறம் தான் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அதுக்கப்புறம் தான் இறங்குவார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கிருஷ்ணனுடைய அம்சனுடைய குடும்ப நபர்கள் தான் இன்றைக்கி தேரோட்டியாக இருந்து தேராக செஞ்சு, தேரில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஏன்னா தேர் செய்கிறதுல கூட பெரிய விஷயமே இல்லை. அந்த தேர் சக்கரங்கள் உருட்டுறாங்க பாருங்கள், உயிரை கொடுத்து போராடுறாங்க. நானும் நிறைய பார்த்துருக்கேன். அந்த கூட்டத்தில் வந்து அப்படியே கட்டை போடுறதுலேருந்து அவங்க ஒவ்வொருத்தரும் சரி அந்த தேருக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டு தேருக்குள்ளேயே இருப்பாங்க. தேருக்குள்ளேயே நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இழுக்கும் போது, ஏன்னா வந்து யார் எப்படி இழுப்பாங்கலாம் சொல்ல முடியாது. இழுக்கும் போது அவங்க வந்து கட்டை போடுவாங்க, உயிரை கொடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா கிட்ட இருந்து நான் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா மக்கள் கூட்டம் அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் வந்து அவங்க தேர் இழுக்கிறாங்க. தேர் இழுக்கும் போதே வந்து அவங்க கட்டப்படுவாங்க. கட்டப்போடு எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க. ஆச்சரியம். அப்போ தான் நினச்சேன். ஏன்னா மற்ற டைமில் வேலை செய்யும்போதெல்லாம் கூட நான் பெருசாக நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் தேர் ஓட்டுறது வந்து பெரிய ஒரு சவால் தான். அந்த சவாலுக்கு மத்தியில் வந்து அவங்க தேர் ஓட்டியாக இருந்து செயல்படுத்தி தேரை வடிவமைத்து ஊர்வலம் வந்து தேரை வந்து அதே இடத்துல கரெக்டான பாயிண்டில் வந்து நிறுத்துவாங்க. எவ்வளோ அற்புதமான வேலை. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து தெய்வப்பிறவி தான் சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் கிருஷ்ணராகவே பிறந்து இன்றைக்கி தேர் ஓட்டியாக இருந்து இந்த அளவுக்கு வந்து தேரை வந்து வடிவமைக்கிறார். அவரே சொல்லுவார், இது வந்து 5 தடவை நீங்கள் சுற்றினாலும் ஒன்றும் ஆகாது, ஏன்னா என்னுடைய தேருடைய வடிவமைப்பு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எனக்கே நான் கேள்விப்படும்போது சொல்லுவார், ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா, ஏன்னா இதனுடைய வடிவமைப்பு இந்த மாதிரி இருக்குது, இது வந்து நீ 5 தடவை திருப்பி சுற்றுறாங்களும் ஒன்றுமே ஆகாது, அதனுடைய அந்த அளவுக்கு நாங்கள் வேலைப்பாடு செஞ்சுருக்கோம் சொல்லுவோம் போது எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அவங்களுடைய குடும்ப வகைராக்கள் ஆரம்ப காலத்துலேருந்து அவங்க தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இது வரைக்கும் எந்தவித அசம்பாவிதம் இது இல்லாமல் எடுத்து வந்து கொண்டு வந்து நிறுத்தி நமக்கு வந்து அத்தனையுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பங்களும் சரி, அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை நபர்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா நீடோடி வாழணும் தான் நான் வாழ்த்துவேன். ஏன்னா உயிரை கொடுத்து நீங்கள் வந்து நின்று பார்க்கும்போது தான் தெரியும். அத்தனை பேருக்கெல்லாம் வந்து அந்த கட்டை போடும் போதெல்லாம் எனக்கே ஆச்சரியமாக பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி நான் பார்க்கும்போது கூட இருந்து ஒரு தடவை தான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. யாராலையும் பக்கத்தில் நிற்க முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா தேர்களுடைய கூட்டில் வந்து எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தது. அதேமாரி போலீஸ் பந்தோஸ்து நிறைய வந்தாங்க எல்லா ஊரிலிருந்தும். விழுப்புரம் வந்து ஆணையருடைய கட்டுப்பாட்டில் அந்தந்த ஏரியாவிலேருந்து டியூட்டி பார்க்கறதுக்காக எக்கச்சக்கமாக போலீஸ்கள் வந்தாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேற்கொண்டு சிறப்பு தீயணைப்பு துறைகள் வீரர்கள் அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. மெடிக்கல் ஆஸ்பத்திரி டாக்டர்ஸ்லாம் வந்து இருந்தே இருந்தாங்க. ஏன்னா கூட இருந்து இந்த கோயில் வந்து சின்ன ஒரு குக்கிராமம் தான். அந்த கிராமத்தில் வந்து இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் எந்த விதத்திலும் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி கண்காணிப்போடு இருந்தாங்க. அங்கங்கே கேமரா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி எத்தனை பேர்கள் வந்து சுற்றி வேலை பார்த்தாங்க. அத்தனை நபர்களுக்கும் வந்து நம்ம வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து பெருமை மிக்க இதுவாக நினைக்கணும். ஏன்னா வந்து எல்லா ஊர்லேருந்து இங்கே வந்து சேவை செஞ்சு நிறைய பேர்களுக்கு வந்து பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அரவணைச்சு தீயணைப்புத்துறை பார்த்துட்ருக்கீங்க. இங்கேயே பக்கத்திலே இருந்து சேவை பார்த்து 10 நாள் 13 நாள் இந்த கிராமத்தில் 13 நாள் தங்குறதே ரொம்ப கஷ்டம். அவங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தூங்குறதுக்கு இட வசதி இல்லாமல். ஏன்னா கோயிலில் வந்து சில ரூம்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க டியூட்டி அந்த கண்ணுங்கருத்துமாக பார்த்தாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா கிராமத்தில் வந்து இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஒரு இடத்துல இருக்கும், இவங்க வேலை செய்கிறது ஒரு இடமா இருக்கும். அவங்களாம் எப்படி சாப்பிட்டாங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் திருவண்ணாமலை டியூட்டி பார்த்தா கூட அங்கங்கே பக்கத்தில் ஹோட்டலுக்கு இதுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஹோட்டல் வசதிலாம் கிடையாது. அங்கங்கே டியூட்டி பார்த்து சிறப்பாக வந்து வேலை செஞ்சுட்டு போனாங்க. அத்தனை பேர்களுக்கும் வந்து நம்ம வந்து சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா காவல்துறை வந்து நம்ம நண்பன் சொல்கிறாங்க பாருங்கள், அது முக்கியமாக அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்க்கும்போது தான் தெரியும் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அந்த 13 நாளும் இங்கே இருந்து வேலை பார்த்தாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்மா வந்து காளி அவதாரம் எடுத்திருக்காங்க. மாசி மாதத்தில் காளி அவதாரம் எடுத்து பிரம்மனுடைய வந்து வதம் செஞ்சு பிரம்மனுடைய தன்னுடைய காலிலே போட்டு மிதித்து அவனுக்கு பிரம்மனுடைய சாபத்தை கொடுத்து அந்த சாப நிவர்த்திலேருந்து நிவர்த்தி ஆகிற சிவன் நிவர்த்தி ஆகி அவருக்கு வந்து கோயில்களே இல்லாமல் பிரம்மனுக்கு வந்து தனி கோயில்களே இல்லாமல் தமிழ்நாட்டில், ஏன்னா படைக்கும் தெய்வமாக இருக்கிற பிரம்மனுக்கு கோயில்கள் இல்லை பாருங்கள். காக்கும் தெய்வம் பெருமாள், அவருக்கு வந்து தனிப்பட்ட ஆலயங்கள் எக்கச்சக்கமாக 108 திவ்ய தேசம்னு இருக்குது. அதேமாதிரி சிவனுக்கு 108 திவ்ய தேசம்னு இருக்குது. அம்பாளுக்கு வந்து சக்தி பிறப்படமாக இருந்திருக்காங்க. உலகமெல்லாம் எல்லா இடத்துலையும் வந்து அம்மா வந்து பிறப்படமாகவே இருந்துட்டுருக்காங்க. அதான் இன்றைக்கி காளியாக பார்த்துருக்கீங்க. அந்த காளிகிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு காளி நடந்து போகிறாங்கன்னா அவங்க கீழே வந்து பக்தர்கள் அத்தனை பேரும் அப்படியே படுத்தபடி இருப்பாங்க. ஏன்னா அம்மாவே நம்மளை தாண்டி வரும்போது, அம்மா தாண்டும் போது நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனையான தீர்வுன்னு நம்புகிறாங்க. அதனால தான் வந்து காளி தெய்வங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே நிறைய பேர் பக்தர்கள் படுக்கிறத நான் பார்த்தேன். ஏன்னா அம்மா வந்து நமக்கு காலுக்கு அடியில் வந்து போனாங்கன்னா நம்மளுடைய பிரச்சனை அத்தனையுமே தீருன்றது தான் அவங்க வந்து போகிறாங்க. நிறைய பேர் வந்து எலுமிச்சம்பழம் சுற்றி போகிறதுலேருந்து கொமுட்டிக்காய் ஊமத்தங்காய், ஏன்னா இது தேவக்கணிகளாக உருவாக்கப்பட்டது அத்தனையுமே வந்து சிறப்பாக செஞ்சு கழிப்பு எடுக்கிறது, செய்வினை கோராறு, ஏவல், பேய், பிசாசு அத்தனைக்குமே அதிகாரியாக இருந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து கெட்ட சக்தியில் அமானுஷத்தியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அம்மாவுக்கு வந்து ஒரு பூஜைகள், அதாவது சக்கர பூஜை வழிபாடுலாம் இருக்குது. அந்த பூஜைகள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு போனாங்க அதில் வந்து விடுதலை தர இடத்துல அம்மா
தெய்வமாக வந்துட்டுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காளியுடைய தெய்வமாக வந்து அம்மா வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் அனைவருமே வந்து மாதம் அமாவாசைக்கு வந்து ஊஞ்சல் வழிபாட்டு சேவைகளை பாருங்கள். அம்மா கிட்ட வந்து அந்த கதிர்வீச்சை உள்ளே வாங்க. 3 மாதம் தடவை கோயில் உள்ளே போய் மூலஸ்தானத்தில் கருவறை தரிசனம் பாருங்கள். ஏன்னா இது வழக்கத்துக்கு கொண்டு வாங்க. மாதம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய பித்ரு தோஷம், குலதெய்வ சாபம், அமானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அத்தனை பக்திக்கும் விடுதலை கிடைக்கும். அதான் நீங்கள் பார்த்துருங்க. இந்த கோயிலுடைய வடிவமைப்பு தேர் இந்த மாதம் வந்து மாதத்தில் ஊஞ்சல் தாலாட்டையில் அதான் நீங்கள் பார்த்துருங்க. பக்தர்கள் அத்தனை பேரும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. ஓம் காளி பகவதி பைரவி என் எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுமன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி ஆளுங்களை கட்டி நீ சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் பங் லங் லங். ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா. என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். ஜோதிடம் பார்க்குறதா இருக்கட்டும், பிரச்சனைக்கு தீர்வுகள் அத்தனைக்குமே நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். வந்து பார்க்குறவங்க என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. நன்றி வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா.